வியூவர்ஸ், இப்போ பார்க்க போகிறது மோட்டோ G86 பவர் 5G மொபைல். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ் சூப்பர் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 198 கிராம் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 4500 nit பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சப்போர்ட்டு. அதனால் தண்ணியில் போட்டாலுமே ஒன்றாகாது. இருந்தாலும் போடாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி 50+8ன்னு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் 32 MP கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே வேரியன்ட் தான். 828 17,000 விலை, அவ்வளோதான் ஸ்டார்டிங்கே. அது மட்டும் தான் இருக்குது, அந்த வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது. இது கேர்வ்டு கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6720 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 45 67 கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ 17,000க்கு 45 கொடுத்துருந்தா வந்திருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். சார்ஜிங் டைம்லாம் பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி 33 வாட்டே கிட்டத்தட்ட 1:20 ஏறுது. 1 மணி நேரம் 20 நிமிஷம். இது எப்படியும் 1720 எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் டைப்பை பொறுத்த வரைக்கும் பேண்டம் காஸ்மிக் ஸ்கை, பேண்டோன் கோல்டன் சைப்ரஸ், பேண்டோன் ஸ்பெல் பவுண்டுன்னு 3 கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் எடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். அப்படின்னா ஏன்னா நம்ம கையில் மொபைல் கிடையாது, நான் ஸ்பெக்ஸ் மட்டும் தான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதுக்கும் நல்ல நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும்ல. இந்த டிசைன்லாம் அப்படி இருக்குது, இது வாங்கலாமா நம்மளும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் வேறு மொபைல் வாங்க போவீங்க, இருந்தாலும் இந்த மொபைல் வாங்குறப்ப சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு வாங்கலாம்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கும் ஒரு வாட்டி ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.